ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ்க்கு இவ்வளோ மெத்தட்ஸ் இருந்தாலும் நம்மளோட ஆயுர்வேதாவில் ஏதாவது மூலிகைகள் இருக்கா சார்? அது வந்து சேஃப் ப்ராக்டிஸில் ஒருத்தவங்களோட கைடன்ஸோட எடுத்துக்கிட்டா இது வந்து வெயிட் லாஸ்க்கு உதவுன்ற மாதிரி. சரி, ஸ்னேகபானம் தாம்மா, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசுவோம். டீடாக்ஸை விட சிறப்பாக வெயிட் லாஸ்க்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய ப்ரோட்டோகால் என்னுடைய அனுபவத்தில் கிடையாது. ஸோ நம்ம டீடாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெயிட் லாஸ்க்கான முடிவு கிடையாது, ஒரு வெயிட் லாஸோட பிகினிங். இன்றைக்கி நீங்கள் ஒரு 50 கிலோ எடை இருக்கீங்கன்னா உங்கள் உடம்புல 5 கிலோ வெறும் டாக்ஸின். நம்ம குடலுடைய நீளம் 1.5 கிலோமீட்டர். இதுக்குள்ளே எவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்கும் யோசிச்சுப்பாரு. நம்ம உடம்புல 4.5 லிட்டர் பிளட் இருக்குது. இந்த 4.5 லிட்டர் பிளட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கக்கூடியது ஒரு 500 ml கிட்ட அன்வான்ட் வாட்டர் அண்ட் டாக்ஸின்ஸ். ஸோ டீடாக்ஸ் அப்படிங்கிறது வெயிட் லாஸ்க்கான ஒன்லி ட்ரீட்மெண்ட் கிடையாது, இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் வெயிட் லாஸ் ஜேர்னி. நம்ம அதை கரெக்டாக பண்ணோம்னா வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, மற்ற உடம்புல இருக்கக்கூடிய நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். நெய் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப பெரிய தவறுமா, இது ரொம்ப ராங் ஸ்டேட்மெண்ட்டும் கூட. அப்போ கீ சாப்பிடாதவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வரது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன்ஸ் போங்க, யூரோப்பியன்ஸ் போங்க, அவங்க நெய் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு நெய்னாலே என்னன்னு தெரியாது, கீனாலே என்னன்னு தெரியாது. கிளாரிஃபைடு பட்டர் அப்படின்னா தான் ஓ அப்படியா. ஓகே. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏன் கொலஸ்ட்ரால் வரும்? மூளைக்கு தேவையான ஆற்றல் உங்களுக்கு அரிசியில் இருந்து தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம அரிசியை குக் பண்ணுற முறை தவறு. நீங்கள் யார் வடித்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வெயிட் ஏறாது. எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் தேவையில்லைன்னு தானே நம்ம கொதிக்க வச்சு அந்த ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணி சாப்பிட்றத நம்ம கல்ச்சராக வச்சுருக்கோம். நீங்கள் அந்த கல்ச்சரை மாற்றி அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்போ அது உடம்புக்கு கெடுதிது. ஸோ அரிசியில் ப்ராப்ளமாக குக் பண்ணுறதுல ப்ராப்ளமா? நிச்சயமாக குக் பண்ணுறது தான் ப்ராப்ளம், அரிசியில் ப்ராப்ளம். யாராக இருந்தாலும் சரி, அடுத்த 5 மாதம் சென்னைக்குள்ளே அடிக்க போகிற வெயிலுக்கு பெஸ்ட்டு டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுக்கக்கூடிய பெஸ்ட் அண்ட் வெரி எஃபெக்டிவ் ரெமெடி எதுனா லெமன் ஜூஸ் தான். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 5 ml லெமன் ஜூஸுக்கு 500 ml தண்ணி சேர்க்கணும். வெந்நீர் சேர்த்தா கூட நல்லது தான். ஸோ இன்னைக்கு வெயிட் லாஸ்க்கு இவ்வளோ மெத்தட்ஸ் இருந்தாலும் நம்மளோட ஆயுர்வேதாவில் ஏதாவது மூலிகைகள் இருக்கா சார்? அது வந்து சேஃப் ப்ராக்டிஸில் ஒருத்தவங்களோட கைடன்ஸோட எடுத்துக்கிட்டா இது வந்து வெயிட் லாஸ்க்கு உதவுன்ற மாதிரி. சரி, ஸ்னேகபானம் தாம்மா, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். டீடாக்ஸை விட சிறப்பாக வெயிட் லாஸ்க்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய ப்ரோட்டோகால் என்னுடைய அனுபவத்தில் கிடையாது. இன்றைக்கி நிறைய ஊசி மருந்தெல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த ஊசி மருந்துகள்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா, உள்ளே போய் உங்களோட ஃபேட் அப்சார்ப்ஷனை குறைக்கிறது மட்டும் இல்லை, உங்களோட மசிலில் இருக்கக்கூடிய ஃபேட்டை லிக்விஃபை பண்ணி வெளியில் அனுப்புறது. அப்போ இந்த லிக்விஃபை பண்ணி வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு ப்ராசஸை ஒரு ஊசியை போட்டு தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை, இயற்கையாகவே நம்ம பண்ணலாம். அதுதான் டீடாக்ஸ் முறை. ஸோ நம்ம டீடாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெயிட் லாஸ்க்கான முடிவு கிடையாது, ஒரு வெயிட் லாஸோட பிகினிங். இன்றைக்கி நீங்கள் ஒரு 50 கிலோ எடை இருக்கீங்கன்னா உங்கள் உடம்புல 5 கிலோ வெறும் டாக்ஸின். நம்ம குடலுடைய நீளம் 1.5 கிலோமீட்டர். இதுக்குள்ளே எவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம உடம்புல 4.5 லிட்டர் பிளட் இருக்குது. இந்த 4.5 லிட்டர் பிளட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கக்கூடியது ஒரு 500 ml கிட்ட அன்வான்ட் வாட்டர் அண்ட் டாக்ஸின்ஸ். இது இல்லாமல் நம்மளோட செல்லுலர் கோடிக்கணக்கான செல்லுல் வச்சுருக்கோம். இந்த செல்லுடைய எண்ணிக்கையில் 1% அப்படிங்கிறது நிச்சயமாக டாக்ஸின்ஸ். அப்போ இந்த டாக்ஸின்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்கள் உடம்போட ஆர்கன்ஸ் பெட்டராக ஒர்க் ஆகும், உங்களோட மெட்டபாலிசம் டியூன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வெயிட் லாஸ்க்கு என்ன முயற்சி எடுத்தாலும், ரேப்பிட் வெயிட் லாஸ்ன்னு நீங்கள் சொல்லக்கூடிய உடலே தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வேலை நடக்கும்போது வெயிட் லாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நான் ஒரு எக்ஸாகரேஷனாக சொல்லலை. நம்முடைய மருத்துவமனையில் வந்து 7 நாளில் 8 கிலோ 10 கிலோ 14 கிலோலாம் குறைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மருத்துவரே இங்கே வந்தார். அவர் வந்து சென்னையில் இருக்க ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலோட இஎன்டி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர் இங்கே வரும்போது அவர் டாக்டர்னு சொல்லிட்டு வரல. ஹி கேம், ஹி வாண்டட் அ டீடாக்ஸ். அவரோட உடம்பு பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன வேணும்னு நாடி பார்த்து 7 நாள் கொடுத்தாங்க. 7 நாள் கழித்து அவர் வந்தார். அவர் 3 ப்ராப்ளத்தோடு வந்தார். ஒன்று, அவருக்கு இருந்த பித்தப்பை கற்கள். 2வது, அவரோட வயிற்றில் இருக்கக்கூடிய ஹெர்னியா. 3வது, அவருக்கு இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் ப்ராப்ளம். இதோட அவரோட வெயிட் வந்து 109 kg. அவருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, லாங் சர்ஜரிஸ் என்னால் நின்று பண்ண முடியல. ஸோ எங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருந்தால் கூட அவர் டாக்டர்ன்றதை முதல்ல சொல்லலை, எனக்கு இது வந்து நின்று வேலை பார்க்க முடியல அப்படிங்கிறத மட்டும்தான் சொன்னார். ஸோ 7 நாள் கழித்து அவர் வரும்போது 4 ஸ்கேனோட வந்தார். 2 அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், 2 எம்ஆர்ஐ ஸ்கேன். என்னன்னா, பித்தப்பையில் கல் இல்லை, அவரோட குடல் இறக்கம் காணாமல் போச்சு, அவரோட ப்ராஸ்டேட் இல்லை. அவருக்கு ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணால் பிரச்சனை, 2 இடத்துல 3 இடத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் திரும்ப ஒரு நாள் முழுவதும் 4 இடங்களில் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தார். இதெல்லாம் காணும். அவர் ரொம்ப சர்ப்ரைஸ். அவர் என்கிட்ட கேட்டார், இது எப்படி மேஜிக்கல் ஆச்சு?
இது எல்லாமே டாக்ஸின்ஸ் உடம்புல அக்யூமுலேட் ஆகுறதுனால இருக்கக்கூடியதான். இது கூட அவரோட எடை பார்த்தீங்கன்னா 11 கிலோ லாஸ் ஆனார் வெறும் 7 நாட்கள்ல. 7 நாட்கள். அவரும் பயந்து போய் இந்த ஸ்கேன் மாதிரியே எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் எடுத்துட்டாரு. எவ்ரிதிங் இஸ் நார்மல். அவர் மூட்டு வலி காணாமல் போயிடுச்சு, அவரோட ஆங்கிள் பெயின் காணாமல் போச்சு. அதுக்கப்புறமா தான் அவர் என்கிட்ட சொன்னார், சார் நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வரையிலும் பார்த்தீங்கன்னா நான் எப்பெல்லாம் சென்னையில் இருக்கணும் குறைஞ்சது 3-4 டாக்டர்ஸை இங்கே அனுப்பி வைக்கிறாரு ஃபார் டீடாக்ஸ். ஸோ டீடாக்ஸ் அப்படிங்கிறது வெயிட் லாஸ்க்கான ஒன்லி ட்ரீட்மெண்ட் கிடையாது, இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் வெயிட் லாஸ் ஜேர்னி. ஓகே. நம்ம அதை கரெக்டாக பண்ணோம்னா வெயிட் லாஸ் ஆகுறது மட்டும் இல்லை, மற்ற உடம்புல இருக்கக்கூடிய நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் குணமாகும். உங்களோட ஃபைப்ராய்டு இருக்கா குணமாகும், பிசிஓடி இருக்கா குணமாகும், வெயிட் குறையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஹார்மோனல்ஸ் ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் ஆகும், ஆன்டிபாடிஸ் இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூனாக இருக்கக்கூடிய நோய்களுடைய தீவிரம் குறையும், எல்லாமே நடக்கும். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்மளோட உடம்போட எனர்ஜியை நம்மை நாமே ரீஸ்டோர் செஞ்சு கொள்வதற்கு நாம் வருஷத்துக்கு ஒரு முறை செலவு செய்யக்கூடிய 7 நாட்களுக்கான சிகிச்சை. அதில் வெயிட் லாஸ் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஓகே சார். ஸோ இப்போ நான் ஒரு தனி செக்மெண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய பழக்கங்கள், அதாவது உணவு பழக்கங்கள், இதெல்லாம் பண்ணால் நான் ஹெல்த்தியாக இருப்பேன், எனக்கு வந்து ஹெல்த்தி வெயிட் லாஸும் இருக்கும், நான் ஹெல்த்தியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பழக்கங்கள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது நிஜமாவே ஹெல்த்தியா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ முதல் பழக்கம் வந்து என்ன அப்படின்னா, நெய் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப பெரிய தவறுமா இது ரொம்ப ராங் ஸ்டேட்மெண்ட்டும் கூட. அப்போ கீ சாப்பிடாதவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வரது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன்ஸ் போங்க, யூரோப்பியன்ஸ் போங்க, அவங்க நெய் சாப்பிட்றாங்களா? இல்லை. அவங்களுக்கு நெய்னாலே என்னன்னு தெரியாது, அவங்க கீனாலே என்னன்னு தெரியாது. கிளாரிஃபைடு பட்டர் அப்படின்னா தான் ஓ அப்படியான்னு கேட்கும். ஓகே. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏன் கொலஸ்ட்ரால் வருது? வேறு உணவு முறைகளை நம்ம சொன்னாலும் நெய் அப்படிங்கிறத மாடர்ன் மெடிசனோட புரிதலும் ட்ரெடிஷ்னல் மெடிசனோட புரிதலும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓகே. பால் இருக்குது, பாலை வந்து நம்ம தயிராக மாற்றுறோம், தயிரை அரைச்சி வெண்ணெய் எடுக்கிறோம், வெண்ணெயிலிருந்து நெய் எடுக்கிறோம். இந்த மொத்த ப்ராசஸில் வரும்போது நெய் பார்ப்பதற்குத்தான் கொழுப்பை தர நம்ம உடம்புல நெய்யால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது. ஸோ நெய் இஸ் வெரி சேஃப். ஆனால் இங்கே ஒரே ஒரு கேட்ச் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ப்ராசஸில் யாருமே இன்றைக்கி நெய் பண்ணுறது கிடையாது. மில்க்லேருந்து டைரெக்டாக க்ரீம் எடுத்து அந்த க்ரீம்லேருந்து இன்றைக்கி நெய் பண்ணுறாங்க, அது உடலை பாதிக்கிறது. ஸோ இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றது நெய்யா இல்லையாங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் நெய் எடுத்திங்கன்னா, பால், தயிர், வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய் எடுத்திங்கன்னா 100% சேஃப், உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய நெய் உண்மையிலே நெய் தானாங்கிறத பார்த்து வாங்குங்க. இல்லை வீட்டில் வெண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நெய் காய்ச்சி சாப்பிடுங்க, 30 நாள் சாப்பிடுங்க. டே 1ல் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் லிபிட் ப்ரொஃபைல் பண்ணுங்கள், டே 31ல் லிபிட் ப்ரொஃபைல் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் இருக்காது. ஒயிட் ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இது அடுத்த தற்கொலை முயற்சின்னு சொல்லுவேன். ஓகே. தற்கொலை முயற்சினே நான் சொல்லுவேன் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுறது. ஆமாம், ஏன்னா இது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதுக்கும் நான் காரணம் சொல்கிறேன் பாருங்களேன். அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து ஆவரேஜ் ஏஜ் ஃபார் கேன்சர் வந்து 47. அதே போல் ஆவரேஜ் ஏஜ் ஃபார் அல்சமியர் மறதி நோய் வந்து 52. ஆவரேஜ் ஏஜ் ஃபார் பார்க்கின்சன் இஸ் 57. இந்தியாவில் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஏஜ் ஃபார் பார்க்கின்சன் வந்து 72, அதே போல் 71, அதே போல் 73, எல்லாமே 70 மேலே ப்ளஸ். என்ன காரணம்னா அரிசி சாப்பிட்றது. ஓகே. மூளைக்கு தேவையான ஆற்றல் உங்களுக்கு அரிசியிலேருந்து தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம அரிசியை குக் பண்ணுற முறை தவறு. நீங்கள் யார் வடித்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வெயிட் ஏறாது. எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் தேவையில்லைன்னு தானே நம்ம கொதிக்க வச்சு அந்த ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணி சாப்பிட்றத நம்ம கல்ச்சராக வச்சுருக்கோம். நீங்கள் அந்த கல்ச்சரை மாற்றி அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்போ அது உடம்புக்கு கெடுதி தானே. ஸோ அரிசியில் ப்ராப்ளமா குக் பண்ணுறதுல ப்ராப்ளமா? நிச்சயமாக குக் பண்ணுறது தான் ப்ராப்ளம், அரிசியில் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அரிசியை நிறுத்துவது எடை குறைப்புக்கு உதவுமானால் நிச்சயமாக உதவாது. இன்ஃபேக்ட் உடம்புக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸை தான் கொண்டு வரும். செகண்ட், நம்ம எல்லாரும் ஒரு பர்டிகுலர் உணவை தான் பார்க்குறோமே தவிர அது கூட நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன இருக்குன்னு பார்க்கறது இல்லை. நீங்கள் தூங்கலைன்னா எடை போடுவீங்க, நீங்கள் வாக் பண்ணலைன்னா எடை போடுவீங்க, உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிற குரட்டை நோய் இருக்குன்னா எடை போடுவீங்க, உங்களோட உணவில் புரதம் குறைவாக இருக்குது அப்படின்னா எடை போடுவீங்க. நீங்கள் கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது, அது கூட ப்ரோட்டீன் சாப்பிடாமல் இருக்கீங்க எடை போடுவீங்க, ஃபைபர் குறைவாக சாப்பிட்றீங்க எடை போடுவீங்க, உங்கள் லிவரில் ப்ராப்ளம் இருக்குது எடை போடுவீங்க, உங்களுக்கு ஸ்லக்கிஷ் டைஜஷன், காலையில் சாப்பிட்ட உணவு நான் சாயந்தரம் வரலும் ஜீரணமாவில் எடை போடுவீங்க, மன அழுத்தத்தால் நீங்கள் போராடுறீங்க எடை போடுவீங்க, சில வகையான சர்க்கரை நோயில் எடை போடுவீங்க, தைராய்டு நோயில் எடை போடுவீங்க. ஸோ எடை போடுறதுக்கு அரிசி மட்டும்தான் காரணம் இல்லை. மனிதனுடைய மனது என்ன பண்ணுன்னா எதை விரும்புதோ அதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர மற்றதை கான்சென்ட்ரேட் பண்ணாது. ஸோ ஒரு மனுஷன் குண்டாகிறதுக்கு 100 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா
அதில் ஒரு ஃபேக்டர் அரிசி. அது எப்படி அந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு 99% ஃபேக்டர்ஸை நம்ம கவனிக்கலைன்னா எப்படி எடை போடும், எப்படி எடை குறையும்? ஸோ அதனால் அரிசியை தவிர்ப்பது தற்கொலை முயற்சி. இது ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம் சார். ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அரிசியை தான் முதல்ல கட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னென்னா லெமன் வாட்டர் ஒரு லெமன் வந்து நம்மளோட கொழுப்பை வந்து கரைக்கும். சரி, பொதுவாக லெமன் வாட்டரோட ஒரு பியூட்டி என்னென்னா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆல்கலைன் ட்ரிங்க். ஒரு ஏழைகள் சாப்பிட வேண்டிய அமிர்தம் அப்படின்னா லெமன் வாட்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லெமன் வாட்டரில் ஒரே ஒரு கேட்ச் என்னென்னா, எவ்வளோ கான்சன்ட்ரேட்டட் லெமன் ஜூஸ் போடுறீங்களோ அது அவ்வளோ அசிடிக் நேச்சர். எவ்வளவு வந்து லிக்விடேட் பண்ணக்கூடிய லெமனாக ஜூஸாக அது இருக்கோ அந்த அளவுக்கு அது ஆல்கலைன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆரோக்கியமான லைஃப் வேணும் அப்படின்னா உங்கள் கிட்னி நல்லா ஒர்க் பண்ணணும், லிவர் நல்லா ஒர்க் பண்ணணும், வயிறு ஜீரணம் நல்லா இருக்கணும், கான்ஸ்டிபேஷன் வரக்கூடாது, லங்ஸில் இருக்க கழிவுகள் போகணும், யூரினில் எரிச்சல் வரக்கூடாது, உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்கக்கூடாது, நல்ல ஹேர் க்ரோத் வேணும், பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும், நல்ல தூக்கம் வேணும். இது எத்தனைக்குமே லெமன் ஜூஸ் இஸ் இனஃப். ஓகே, இது எல்லா பிரச்சனைக்குமே. ஆனால் எப்படி சாப்பிட்ணுன்னா 5 ml லெமன் ஜூஸ் எடுத்தீங்கன்னா அதில் 500 ml தண்ணி சேர்க்கணும். தென் யூ கேன் ஹேவ் லிட்டில் ஹனி, அதை கலந்து சாப்பிட்லாம். லெமன் ஜூஸ் என்னை பொறுத்த வரையிலும் அமிர்தம் தான். கொழுப்பை கரைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வேலைக்காக அதை குறைச்சிட வேண்டாம், அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, அடுத்த 5 மாதம் சென்னைக்குள்ளே அடிக்க போகிற வெயிலுக்கு பெஸ்ட்டு டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுக்கக்கூடிய பெஸ்ட் அண்ட் வெரி எஃபெக்டிவ் ரெமெடி எதுனா லெமன் ஜூஸ் தான். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 5 ml லெமன் ஜூஸுக்கு 500 ml தண்ணி சேர்க்கணும். ஓகே, வெந்நீர் சேர்த்தா கூட நல்லது தான். அடுத்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. வெஜிடேரியன்ஸால புரோட்டீனோட ரெக்குயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. வெரி ராங் திங். ஸோ அப்போ வெஜிடேரியன்ஸ்க்கு ஏன் சார் சொல்கிறாங்க அவங்களால வந்து புரோட்டீன் இன்டேக் வந்து அவங்ககிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்றது? இதுவும் ஒரு கல்ச்சரல் சேஞ்சுமா. நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்க, ஒரு இட்லியோட எடை வந்து 50 கிராம். இட்லியில் சரிபாதி அரிசி சரிபாதி பருப்பு. அப்போது 100 கிராம் 4 இட்லி சாப்பிட்டாலே உங்களுக்கு அதில் பருப்பு கிடைக்குது. இதை விட பெஸ்ட் ப்ரோட்டீன் உலகத்தில் என்ன இருக்க முடியும்? சைவர்கள் பெரும்பாலும் சாப்பிட்றது என்ன? இட்லி, தோசை தானே, பொங்கல். இது 3லையுமே தேவையான அளவு பருப்பு இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக கம்ப்ளீட் ப்ரோட்டீன் டயட்டில் இருக்கவங்களே வெஜிடேரியன்ஸ் தான். ஓகே, நான் வெஜிடேரியன்ஸ் கிடையாது. வெஜிடேரியனுக்கு புரோட்டீன் குறைவு அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. நிச்சயமாக கிடையாது. இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் காலை உணவாக சாப்பிட்ற இட்லி அல்லது தோசை அல்லது பொங்கல் அல்லது உப்புமா எல்லாத்துலேயுமே பருப்பு இருக்குது. மதிய உணவுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக சாம்பார், ஒரு கூட்டு அல்லது ஒரு பொரியல் அல்லது ஒரு அவியல் எல்லாத்துலேயுமே பருப்பு இருக்குது. மாலை உணவு அகைன் இட்லி அண்ட் தோசை, அதுலேயும் பருப்பு இருக்குது. ஸோ வெஜிடேரியனுக்கு வேறு எந்த வகையில் உங்களுக்கு தால் சேர்க்க முடியும், பருப்புகள் சேர்க்க முடியும்? ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு பருப்பு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நிறைய வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு கவுட் நோய் வரும். ஓகே, யூரிக் ஆசிட் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாம் யோசிப்பாங்க, ரெட் மீட் சாப்பிட்டா தானே யூரிக் ஆசிட் வரும். அன்வான்ட் ப்ரோட்டீன் டெபாசிஷனும் நமக்கு யூரிக் ஆசிடை ரைஸ் பண்ணும். ஸோ அதனால் இன்றைக்கு அசைவம் சாப்பிடுபவர்கள் தான் ப்ரோட்டீன் இன்டேக்கை பற்றி கவலை பண்ணுமே தவிர சைவம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த கவலை தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ டயட் பற்றி வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணுன்றதை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். என்னோட கடைசி கேள்வி என்னென்னா, என்ன மாதிரியான வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய சாதாரண உணவுகள் இது நம்ம அதிகமாக சாப்பிடும் போது நம்ம பாடியோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்னு இதெல்லாம் சார் சொல்லுவீங்க? 4 விஷயங்கள் செய்யலாமா. நம்பர் 1, நீங்கள் சாப்பிட்ற உணவில் நீங்கள் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இட்லி சாப்பிடும்போது அதில் வந்து நார்ச்சத்து கிடையாது. ஆனால் நிறைய இட்லி சாப்பிட்டா வெயிட் போடும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தை நம்ம வீடுகளில் சாம்பார்லாம் வைக்க மாட்டாங்க, சட்னி தான் அரைப்பாங்க. தேங்காய் சாப்பிட்ட நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா உங்கள் உணவில் 50% என்ன உணவு வேணால் சாப்பிடுங்க, ஆனால் 50% ஃபைபர் உணவை சேருங்க. ஸோ இட்லி கூட சட்னி சாப்பிட்டா வெயிட் குறையும், இட்லி கூட சாம்பார் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் கூடும். இட்ஸ் அ சிம்பிள் கால்குலேஷன். மோர் ஃபைபர், லெஸ் கார்போஹைட்ரேட்ஸ், உங்கள் ஹெல்த் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களோட உணவோட ஸ்டைலை கொஞ்சம் நம்ம மாற்றணும். நம்பர் 2, நான் பொதுவாக 3:3:3 காம்பினேஷனில் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். 3:3:3:1 அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் ஒரு 30% வந்து யூ கேன் ஹேவ் கார்போஹைட்ரேட்ஸ், 30% நிச்சயமாக ஃபைபர்ஸ், 30% ப்ரோட்டீன், அந்த 1%ங்கிறத யூ கேன் ஹேவ் ஃபேட். ஸோ இந்த 10, அதாவது 30-30-30-10 அப்படின்னு வரும்போது இந்த காம்பினேஷனில் உங்களோட உணவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, துவையல் இருக்கும், அவியல் இருக்கும், மசியல் இருக்கும், பொரியல் இருக்கும், கூட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபரில் இருக்கும். அது கூட நீங்கள் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு ரைஸ் நீங்கள் என்ன சாப்பிட முடியும்? கம்மியாக எடுத்துப்போம். ப்ளஸ் இந்த ஃபைபர் இந்த காம்பினேஷனுக்குள்ளே வரும்போது இட் பிகம்ஸ் அ கம்ப்ளீட் மீல், ஹைலி நியூட்ரிஷியஸ் மீல், அட் த சேம் டைம் வெயிட் லாஸ்க்கு உதவி செய்யும். நம்பர் 3, ஜீரகம், சோம்பு, தனியா கஷாயம். இந்த ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்து
இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டு காலையிலேருந்து நைட்டு வரையில் நீங்கள் குடிங்க. திஸ் இஸ் கால்ட் அ மெட்டபாலிக் ட்ரிங்க்னு பேர் இதுக்கு. ஓகே. இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட டைஜஷன் பெட்டராக இருக்கும், மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கும், அன்வான்ட் ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்காது, எல்லா வகையிலையும் உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். திஸ் இஸ் கால்ட் ஹைலி மெட்டபாலிக் ட்ரிங்க்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜீரகம், சோம்பு, தனியா, வெரி சிம்பிள், கிச்சனில் இருக்கிறது தான். ஃபோர்த்து, ஆல்வேஸ் ஐ சே, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். ஓகே. சாப்பிட்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி 300 ml தண்ணி குடிங்க. திஸ் வில் கோ அண்ட் டைல்யூட் யுவர் ஆசிட்ஸ். அப்போ உங்களுக்கு கிரேவிங் இருக்காது. ஓகே. அப்போ 4 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல 2 இட்லி தான் சாப்பிடுவீங்க. பட் 2 இட்லி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு தேவையான அளவான நியூட்ரிஷன் கிடைக்கும், உங்களோட பசி அடங்கும், உங்களுக்கும் நல்ல திருப்தி கிடைக்கும். அட் த சேம் டைம் இட் வில் ஸ்லோலி லீட் டு வெயிட் லாஸ். கிரேவிங் இருக்கும்போது நம்ம தண்ணி குடிச்சா கிரேவிங் குறையுமா சார்? கிரேவிங்கிறது மனசு சார்ந்த விஷயமா, உடம்பு சார்ந்த விஷயம் கிடையாது. ஓகே. இன்னைக்கு வந்து லட்டு பார்த்தா சாப்பிடணும்னு உடம்பு கேட்கறது இல்லை, மனசு மைண்ட் தான் தான் கேட்குது. ஸோ அதே போல் இந்த 4 மணி ஆனால் டீ குடிக்கலாமான்னு நமக்கு யோசனை வர்றதுக்கு காரணம் வயிறு கிடையாது, மனசு தான். பட் நீங்கள் இந்த சாப்பிட்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி இருக்கும், பட் அகோர் ஒரு வெரோஷியஸ் அப்பிடைட் இருக்காது, எஸ். லேஸாக இருக்கும். தென் யூ வில் ஹாவ் அ ஃபுல்ஃபில்மெண்ட். சரி, இன்றைக்கி டயட்டிங்கில் பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ஐயோ நான் சாப்பிட முடியலையே, இதை சாப்பிட முடியலையே, அதை சாப்பிட முடியலையேங்கிறத டிப்ரெஷன் தான் இன்றைக்கி பெரிய காசு. பட் நீங்கள் சாப்பிட்ற உணவை கரெக்டாக டைம்லி ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறோம், அளவோடு சாப்பிட ஆரம்பிக்கிறோம், எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறோன்னும் போது உங்கள் உடம்பே தேவையான அளவு எடுத்துக்கிச்சிங்கிற திருப்தி உங்களோட மூளையும் மைண்டும் உங்களுக்கு சொல்லுச்சுன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரமாக நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் அண்ட் என்ன மாதிரி டயட் எடுக்கணும் அண்ட் டயட்டில் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டீங்க சார். நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்மா.